Dear 10, 11 and 12 standard students, தமிழ் எக்ஸாம நல்லா எழுதுறதையும் தாண்டி கரெக்டான டைம்ல எழுதணும். படிச்சுட்டு போறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதணும். இதுதான் நம்மளோட பெரிய டாஸ்காவே இருக்க போதும். அதுவும் நீங்க 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பேசாம நான் பிரெஞ்சோ இது ஒரு சான்ஸ்கிரிட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமோ எனக்கு படிக்கிறதுக்கு, தமிழ் எடுத்துட்டு படிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மேம், எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் ஏதாவது ஒரு 1 மார்க் தெரியல அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லி தந்துருக்கோம். அண்ட் இனியும் அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் தேவையோ அது எல்லாமே நீ வந்துட்டே இருக்க போகுது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் கரெக்டா பாத்துட்டீங்களா, வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்களா, கொடுக்குற பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு தடவையாச்சும் நான் பார்த்துட்டு போயிட்டேன்னா ஓகேவா, இது மட்டும் தான் நீங்க பண்ணணும். அதை பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா நீங்க தமிழ்ல சூப்பரான மார்க் வாங்கிடலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாவே தமிழ்ல வச்சிருக்காங்க. அண்ட் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 3 கிளாஸா இருந்தாலும் சரி, டோட்டலா இம்ப்ரூவ் பண்றதுக்கு தமிழோட மார்க்கும் இங்கிலீஷோட மார்க்கும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால அது கொஞ்சம் நமக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கோ அதுக்கு முன்னத்த நாளாச்சும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க தமிழோட பேப்பர், ஏன்னா நான் முதல் தடவை ஃபுல் போர்ஷன் எழுத போறேன்னா இல்லையா, அப்போ நான் அடுத்த நாள் பேப்பர் வாங்கி நான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து பயந்து ஆன்சர் மறந்து போறதுக்கு இப்பயே நான் ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போயிடுறேனே, நான் படிச்சதெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கா, நீங்க சொன்னீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாமா, அதுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர். சோ நான் மிருதுலா from 100 learning. உங்களுக்கு தேவையான இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட 100 learning ஆப்ல ஃப்ரீயா சால்வ் பண்ணியே வச்சிருக்கோம். சரி, நான் இங்க ஒரு 2 பேப்பர் காட்ட போறேன் அப்படின்னா நீங்க அங்க போய் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கு. ஸோ நீங்க தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்க 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்லயும் பயாலஜி எல்லாமே சால்வ் பண்ணி வச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட. ஸோ அதை நீங்க ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாம பாத்துட்டு போயிடுங்க. அண்ட் இப்பயே அதை செக் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது முதல்ல இந்த 3 கிளாஸ்க்குமே சொல்ல போறேன், ஸ்டார்டிங் வித் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th 12th பார்க்கலாம். ஸோ நீங்க 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை தள்ளிட்டு அப்புறம் பாருங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, நமக்கு புக் இன்சைட்ல கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். பட் இந்த பேப்பர்ல கேட்டிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணிருப்பேன். பட் இந்த பேப்பர்ல மோஸ்ட்லி கேட்கல. நான் ஆப்லயும் ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இப்போ இங்க முதல்ல வந்துட்டு நமக்கு 15 1 மார்க் கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதை கரெக்டா எழுதலாம். அது எந்தெந்த இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. இதுல முக்கால்வாசி எல்லாமே நமக்கு புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம குவார்டர்லி பேப்பர்லாம் கூட சால்வ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்க பாருங்க, சோ நமக்கு பகுதி 2ல பாத்தீங்கன்னா பிரிவு இருக்கு. சோ முதல் பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4 கொஸ்டின் எழுதணும். இதுக்கு சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, 2 கொஸ்டினுக்கு சாய்ஸ் இருக்கு. அப்ப நீங்க இயல் படிக்கும் போது 9 இயல் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து படிங்க. முதல் 6 இயல் இல்ல 5 இயல நான் தெளிவா படிச்சுட்டேன்னா அதுதான் நம்மளோட முதல் கொஸ்டினா இருக்கணும். சோ 5 இயல நான் தெளிவா படிச்சுட்டேன், பிகாஸ் சாய்ஸ் 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு சில பிரிவுல ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அப்ப நான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுமா இல்லையா, அப்ப அதுக்கு மட்டும் நீங்க ஒரு இயல் எடுக்கிறீங்கன்னா அது எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் போலாம். அப்ப இங்க பாருங்க, அடுத்தது பகுதி அதே 2ல பிரிவு 2ல பாருங்க, நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். அதுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 கொஸ்டின் சாய்ஸ் இருக்கு. அப்ப இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுற டைம் கம்மி பண்றதுக்கு, ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். சோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் படி பார்க்கும்போது கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிருக்கா, நான் ஒரு சின்ன கொஸ்டினா எடுத்துட்டேன்னா எனக்கு டைம் சேவ் ஆகும்னா அந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க சூஸ் பண்ணும். சோ இங்க பாருங்களேன், இங்க நீங்க திருக்குறள் எழுதுறதா இருக்கட்டும், அதே மாதிரி தொடர் உணர்த்தும் பொருளா இருக்கட்டும். சோ படிச்சுட்டு எழுதுற அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சிறுவனா குருவனாவை தவிர இது மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை ஈஸியா எழுதிக்கலாம். சோ இந்த 5 கொஸ்டின்ல பாருங்களேன், கலை சொற்கள் நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொருந்தாத கருப்பொருளை எழுதிக்க கேட்டிருக்காங்க, பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா டைம் கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்தது எப்பயும் போல நமக்கு இருக்கக்கூடிய மித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த பேப்பர்ல கண்டிப்பா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இதெல்லாம் கேர்ஃபுல்லா எழுதுங்கப்பா. இதுல புக் பேக்ல என்ன இருக்கோ அதுல இருந்து தான் கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது அழகிட்டு எழுது, இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அணி இலக்கணம் கேட்கலாம். உங்களுக்கு தொகைநிலை தொடர இந்த கொடுத்திருக்க அந்த வரியில இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து எழுதுங்க. எந்த கொஸ்டின் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. டைம் சேவ் பண்ற மாதிரி இருக்குமா, எனக்கு ஆன்சர் 2லயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பட் எந்த ஆன்சர் எழுதுனா எனக்கு டக்குனு டைம் சேவ் ஆகும், அதை
யோசிச்சு சூஸ் பண்ணணும். ஏன்னா பேப்பர் முடிக்க சம்டைம்ஸ் டைம் பத்தாதுப்பா. ஓகே, அடுத்தது கடைசி பகுதி 5ல பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி நெடுவினாதான். சோ பொதுக்கட்டுரை மாதிரியும் இருக்கு. சோ கடிதம், கட்டுரை இது எல்லாமே தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. இங்க எந்தெந்த இயர்ல இருந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 8th சாய்ஸ் வந்து 8th கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் இருக்கு. அதே மாதிரி அதாவது 8 இயல் பேர் சொல்லிட்டு இருக்கேன் நம்பர். அதே மாதிரி 9வது இயல் 5வது இயர்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் வந்து தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்டுக்கு. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டா போட்டாச்சு. 3 கிளாஸ்க்குமே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இது வந்து 10th ஸ்டாண்டர்டோடது. சோ அப்படியே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சோ ஒவ்வொரு இயல் அதுல புக் பேக் கொஸ்டின்ஸோட கொஸ்டின் நம்பர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. புக்லயே மார்க் பண்ணிட்டு அதை முதல்ல படிச்சு முடிச்சிருங்க. ஒவ்வொரு இயலா முடிச்சுட்டு வாங்க, சரியா? சோ அதே மாதிரி அடுத்த 4 இயலுக்கு இங்க இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டுமா அப்படிங்கறத செக் பண்றதா முதல் விஷயமா இருக்கும். சோ முதல் 5 இயல நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு நான் எனக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கேன் அது மாதிரிதான் நம்ம கால்குலேட் பண்ணி படிக்கணும். சோ அடுத்தது கடைசியான இயல் தமிழ்ல மார்க் ரொம்ப 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 முக்கியம்பா. அதை கேர்ஃபுல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. அடுத்தது 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொஸ்டின் பேப்பரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டடி பிளான். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே நான் படிச்சுட்டேனா அப்படிங்கறத செக் பண்றதா உங்க முதல் வேலையா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மனப்பாடம். சோ மனப்பாடம் நான் படிச்சுட்டேன், முதல்ல எல்லாமே படிச்சுட்டேன், ஏதாச்சும் விட்டு போயிடுச்சா, ஆசிரியர் பெயர்லாம் எனக்கு தெரியுமா, அப்ப நான் மிஸ்டேக் பண்ணாம, ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ண அப்படின்னா கூட எனக்கு 1/2 மார்க்கை கட் பண்ணிடுவாங்க. பார்த்துருப்பீங்க இதுல எல்லா பேப்பர்லயுமே. அப்ப அதை கண்டிப்பா நீங்க எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து எல்லா மனப்பாட பகுதியும் ஒரு தடவை அட்லீஸ்ட் நம்ம எழுதி பார்த்துட்டு போயிடும். சரி, எங்கேயாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்ல அந்த ப்ராக்டிஸ் வந்தால் தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். அடுத்தது குருவினா, சிறுவினா, நெடுவினா நம்ம எப்பயும் போல படிக்கிறதே தான். குருவினா, சிறுவினா படிக்கிறீங்க அப்படின்னா அதுலயே நெடுவினா எழுதுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஒரு சில மாறி இருக்குன்னா நீங்க நெடுவினா முதல்ல படிச்சு வச்சிருங்க. அடுத்தது மொழித்திறன் பயிற்சி. இதெல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அணி இலக்கணமா இருக்கட்டும், திணைத்துறையா இருக்கட்டும், பயம் பாராட்டுதல், பழமொழி விளக்கம், தமிழாக்கம், வரைபடம் விளக்கம், பா இலக்கணம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பா இருக்கட்டும், பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி அண்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம். சோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்களேன், நமக்கு எப்பயும் போல 14 1 மார்க் இருக்க போது. சோ அதை எழுதிடலாம் முதல்ல. அந்த 1 மார்க் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த பேப்பர் எந்தெந்த இயர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்க பாருங்க, அடுத்தது இதுல 2வது ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம 3 எழுதணும். அதே மாதிரி அடுத்தது நமக்கு அதே மாதிரிதான் அடுத்தடுத்து எல்லாத்துலயுமே இருக்க போது. சோ 4 மார்க் 2 கொஸ்டின். இப்ப இதுல என்ன நீங்க முக்கியமா நோட் பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஏழை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. அப்ப நான் ஏதாவது ஒரு ஏழு விட்டுட்டேன் அப்படின்னா என்னால இன்னொரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். அப்ப படிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா படிங்க. முதல் 5 6 ஏழை நான் தரவா படிச்சுனா அப்படிங்கறத உங்களோட முதல் செக்லிஸ்டா இருக்கணும். சோ அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு 7 கொஸ்டின் எழுதணும்ப்பா. எத்தனைல இருந்து 9 இருந்து. இங்க மட்டும் தான் நமக்கு 2 சாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் ஏதாச்சும் மாறலாம். பட் பப்ளிக்ல உங்களுக்கு தெரிஞ்ச அதே பேட்டர்ன் மட்டும் தான். சோ இங்க நான் எல்லாமே சைட்ல எழுதியிருக்கேன். ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து குருவினா இருக்கட்டும், சிறுவினா இருக்கட்டும் எவ்வளவு சாய்ஸ் இருக்கு, செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாத்துலயுமே எவ்வளவு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்க மட்டும் தான் 2 சாய்ஸ் இருக்கு. மத்தபடி எல்லா இடத்துலயுமே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. சோ நீங்க கேர்ஃபுல்லா படிக்க வேண்டிய டைம் இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு பேப்பர் எப்படி வரும், ஃபைனலா பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு நெடுவினா இருக்கட்டும்பா, எந்தெந்த யூனிட்டுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 3 5 இருக்கு, 4 8 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 1 6வது இயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மனப்பாட செயல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருக்குறள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்துல் ரஹ்மானோட பாடலை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா படிச்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பா மனப்பாட பாடல் எழுதி பார்த்துட்டு தான் போயிருக்கணும். அப்போ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்ததை மிஸ் பண்ணிட்டேன் மேம் பார்க்கல அப்படின்னா இதை பார்த்துட்டு போயிடுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்ல எந்தெந்த எழுக்கு இருக்கோ அந்தந்த எழுக்கு கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் யூனிட். சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்பயே கையோட மார்க் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆச்சு இயல் வைஸ் படிங்க. முதல் இயல் முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த இயல் முடிங்க. அப்படி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த இயல் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க் இருக்க போது. சோ அதுல பாருங்க முக்காவாசி இதுல எல்லாமே புக் பேக் தான். இதுல எதுவுமே நமக்கு புக் இன்சைட் கேட்கல. சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் இன்சைட்ல இருக்கிறது நான் இங்க பாருங்க மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். 14 1 மார்க்ல சம்டைம்ஸ் ஒரு 1 மார்க் இல்ல 2 1 மார்க், ஏன்னா ஹாஃப் இயர்ல கொஞ்சம் செக் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது முக்காவாசி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஒரு செயல் முடியுது இல்ல ஒரு யூனிட்டே முடியுது அப்படின்னா கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பச்சை கலர்ல ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் ஒரு செய்யுள் இருக்கக்கூடிய அந்த பொருள் விளக்கம்ல இருந்து கேட்கலாம். இல்ல வந்துட்டு அதுல இருந்தே உங்களுக்கான பகுப்பது உறுப்பிலக்கணம்ல இருந்து கூட 1 மார்க் கேட்கலாம். ஆர் அதையும் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு
இலக்கண குறிப்பை வச்சு கேட்கலாம், ஆசிரியர் பெயர் இருக்கு இல்லையா அதை வச்சு கேட்கலாம், அவங்க எழுதின அந்த பாடல் வரி நூலெல்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நீங்க சிறுவினா குருவினா படிச்சிருந்தீங்கனாலே இந்த மாதிரி புக் இன் சைட்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால தாராளமா எழுத முடியும். ஸோ அதை நினைச்சு பயப்பட வேணாம். நம்ம இப்போதைக்கு புக் பேக்கை மட்டும் கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போயிடலாம் போதும். ஸோ அதே மாதிரி பகுதி 2ல பாருங்க, பிரிவு 1ல 3 கொஸ்டின் வந்து புக் இன் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க, 1 மட்டும் தான் புக் பேக் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதே மாதிரி அதே பகுதியில 2வது பிரிவுல பாருங்க எல்லாமே வந்து புக் பேக் தான், ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு. அடுத்தது பிரிவு 3ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கொஸ்டின் கொடுத்து 7 கொஸ்டின் எழுதணும். அதுல 2 கொஸ்டின் வந்துட்டு புக் இன் சைட்ல கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 7 எனக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் சாய்ஸே விட முடியும். அடுத்தது பகுதி 3ல பாருங்கப்பா, அங்கேயும் அதே மாதிரிதான் நமக்கு வந்துட்டு 2 கொஸ்டின் புக் இன் செட். ஸோ மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே புக் இன் செட். ஸோ அப்ப 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு போனதுல புக் பேக்ல இருந்து கண்டிப்பா வந்துடும். அது போக 2 கொஸ்டின் நமக்கு புக் இன் சைட்ல கேட்கறாங்க. இந்த புக் இன் செட் கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா எழுதுற மாதிரி தான் இருக்கும். நீங்க ரொம்ப பயப்படாதீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு புக் பேக்கை மட்டும் இப்போதைக்கு படிச்சுட்டு போங்க போதும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அணி விளக்குக கேட்டிருக்காங்க, இல்ல வந்து ஏகதேச உருவக அணி இந்த பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த அணி வேணா இதுல இருந்து கேட்கலாம். இலக்கிய நயம் பாராட்டுதல் இருக்கு, பழமொழி விளக்கம் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது இங்க நமக்கு வந்துட்டு ஓகே. ஸோ தமிழாக்கம் தருக இருக்குப்பா. ஸோ தமிழாக்கம்லாம் வந்து நமக்கு புக்கு பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்தா கேட்பாங்க. அடுத்தது நெடுவினா. ஸோ இதுதான் டைம் ரொம்ப அதிகம் எடுக்கும், நீங்க பார்த்து எழுதுங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நெடுவினா எழுத டைம் பத்தாது. டைம் மட்டும் கால்குலேட் பண்ணி எழுதுங்க. ஸோ முதல் பகுதியை வந்து 1 மார்க் வந்து 14 1 மார்க் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பகுதி 2க்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் கரெக்டா டைம் பார்த்துட்டே எழுதுங்க. அதுக்கப்புறம் தான் 3வது பகுதியை எழுதுறதுக்கு அதெல்லாம் மார்க்கும் அதிகமும் கூட. ஸோ அது மேபி நம்ம ஒரு 3/4 மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் எழுதலாம். அப்பதான் வந்து நெடுவினா எழுத கண்டிப்பா டைம் இருக்கணும். நெடுவினா ஒன்னொன்னும் பெருசா இருக்கு. ஸோ எழுதுறது கொஞ்சம் டைம் பார்த்துட்டு நம்ம எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பாருங்கப்பா கடைசியா வந்துட்டு நெடுநல் வாடையில இருந்து இங்க மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு குரல் கேட்டிருக்காங்க. சோ இந்த குரல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சினம் என முடியும் குரல். உங்க புக்ல இருந்து கேட்ட அதே குரல் தான். எந்த குரல் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. இதை நீங்க அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இயர் வைஸ் படிச்சுட்டு போயிடுங்க. இதை கவர் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா புக் இன் செட்ல இருந்து கேட்டாலும் நீங்க பயப்படவே வேண்டாம், தாராளமா எழுதலாம். ஓகே, இது வந்து முதல் 4 இயலுக்கு, இது அடுத்த 4 இயலுக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் முடிச்சுனா இதுதான் உங்களோட முதல் செக்லிஸ்டா இருக்கணும். ஸோ இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா மத்தபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த சாப்டர்ஸை நீங்க சூப்பரா படிக்க ஆரம்பிச்சுன்னா ஸோ நீங்க எல்லாருமே முதல் எக்ஸாமான தமிழை சூப்பரா எழுத முடியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பேப்பர்ஸ் வேணும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஆப்லயே நம்மளோட 100 லேர்னிங் ஆப்லயே வந்துட்டு எல்லாமே சால்டா இருக்குப்பா. அதை மட்டும் அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீங்க ஒரு தடவை அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்க போது. அண்ட் மறக்காம டெய்லி 7 PM லைவ் வந்துருங்க. அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு, எனக்கு 1 மார்க் தெரியல இல்லை 2 மார்க் தெரியல, நான் எந்த இயர் படிக்கணும்னு தெரியல அப்படின்னா அதே எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட், பை.